Hello friends, welcome to Zana's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிரசம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதிரசம் அப்படினால எல்லா பண்டிகை நாட்கள்லயும் எல்லா வீடுகளையும் கண்டிப்பா செய்வாங்க. அதிரசம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க. ஆனா அதிரசம் செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க்னு கூட சொல்லலாம். அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அதிரசம் அப்படினாலே அதுல வந்து அரிசியில இருந்து வெல்லத்துல இருந்து தண்ணியில இருந்து பாகு பதம் செக் பண்ற வரைக்கும் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனால இவ்ளோ கஷ்டப்பட்டு யார் செய்யறது? பேசாம நம்ம கடையிலே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இந்த பாரம்பரியமான ரொம்ப சுவையான ரெசிபியை வந்து நம்ம செய்யறது கிடையாது. இப்படிப்பட்ட அதிரசம் ரெசிபியை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க வீட்டில் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டவுட்ஸையுமே நான் கிளியர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். கடைகளில் வந்து மாவு பச்சரிசி, பலகாரத்துக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியிலேருந்து 2 கப்பு மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கப்பில் மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக டம்ளரில் பண்ணிக்கலாம், அல்லது உலக்குகளில் கூட பண்ணிக்கலாம். எந்த கப்பில் பண்ணுறீங்களோ அதே கப்புக்கு தான் நம்ம வெல்லம் வளர்க்கணும். இப்போ 2 கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கடைகளில் வாங்குறதுல ரொம்ப அழுக்கு இருக்காது, ரேஷனில் வாங்குறதுல அழுக்கு இருக்கும். இப்போ 2 மணி நேரத்துக்கு இந்த பச்சரிசியை நல்லா வந்து ஊற வச்சுக்கணும். கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு துணியில் போட்டு நல்லா உலர வச்சுருங்க. ஃபேன் காற்றுல வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். கைகளில் ஓட்டுனா இப்படி கொஞ்சம் ஒட்டியிருக்கணும், கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஃபேன் காற்றுல வச்சு முழுசாக காய வச்சிடக்கூடாது, லைட்டாக ஈரம் இருக்கணும். கைகளில் வந்து அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒட்டணும். இப்போ அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக குறப்பாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப ரவா மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போது அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சலிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சரிசியை ஒரு சலிக்கியில் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக உங்களுக்கு கப்பிகள் வரும். அந்த கப்பிகளை எடுத்து நீங்கள் மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு முழுசாகவே அரைச்சதுனால எனக்கு கொஞ்சமாக தான் வந்திருக்குது கப்பி. இப்போ இந்த கப்பிகளை நம்ம எடுத்து தூர போட்டுடலாம், இது தேவை கிடையாது. இப்போது அதிரசத்துக்கு மாவு சலிச்சு ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க. அந்த ஈரம் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் வெல்லம் வந்து நம்ம அளக்க ஆரம்பிச்சிடலாம். வெல்லம் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா கடைகளில் நயமான வெல்லம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இன்னும் பாகு வெல்லமாக கேட்டுக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெல்லம் வந்து 3/4 கப்பு, 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கப்புக்கு 2 கப்பு எடுத்திருந்தோம். இதே கப்புக்கு 1.5 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது 2 3/4 கப்பு எடுத்திருக்கேன், அதாவது 1.5 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது வெள்ளைப்பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. கடாயில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கணும். லைட்டாக சிம்மில் வச்சு கரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணணும். வடிகட்டலை அப்படின்னா அதில் வந்து கல், மணல், தூசியெல்லாம் இருக்கும். அது வந்து அதிரசம் பலகாரத்தை வேஸ்ட் பண்ணிடும், வீணாக்கிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கழிவுகள் இருக்குது. இதை எடுத்துட்டு நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயை கழுவிட்டு மறுபடியும் நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாகு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஹைலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நான் உங்களுக்கு பாகு பதம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நோர பொங்கி வந்ததுக்கப்புறம் பிகினருக்காக நான் சொல்கிறேன், ஒரு வாட்டி வந்து பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துகிட்டு பாகு எடுத்து ஒரு 2 ட்ராப்பு 3 ட்ராப்பு ஊற்றி பாருங்கள். அப்படியே ஊற்றின உடனே அப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு பாகு பதம் இன்னும் வரலன்னு அர்த்தம். மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இருங்க. பாகு வந்து அப்படியே முருகி போய் ஒரு வாசனை உங்களுக்கு வரும், வெல்லம் வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்பு வந்து விட்டு பாருங்கள். ஊற்றுனதுக்கு எப்படி இருந்துச்சு, அப்படியே பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ பாருங்கள், பிரியவே இல்லை. அப்படியே எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா உருண்டு அப்படியே கண்ணாடி மாதிரி வரணும். இது வந்து தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு உருட்டை வந்துருச்சுன்னா உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தாமதமே பண்ணக்கூடாது, அடுப்பை வந்து அமர்த்திடுங்க. கம்ப்ளீட்டாக அடுப்பை அமர்த்திடணும். அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. விடவே கூடாது, கட்டிகள் எதுவுமே வந்துடவே கூடாது. இது வந்து நான் சின்ன அமௌண்ட்டில் செய்கிறேன். நீங்கள் பெரிய அமௌண்ட்டில் ஒரு 3 கிலோ 4 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 பேரை கூட வச்சுக்கிட்டு கிண்டணும். இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே வராது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. காஞ்ச இஞ்சி பொடி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்.
இது ரெண்டுமே முக்கியம். இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அல்லது பாகு வந்து கொதிச்சிட்டு இருக்கும்ல அந்த ஸ்டேஜில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளற அந்த பாகு வந்து சூடாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா அப்படி ஈரப்பதமாக நல்லா சீக்கிரமாக பதம் வந்துடும். இப்போது நான் அடுப்பை அமர்த்தி இன்னொரு இடத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிரசம் மாவு செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கடாயிலே வைக்காமல் இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மாற்றி வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அதிரசம் சுடணும் அப்படின்னா, உடனே சுற்றக்கூடாதுங்க. உடனே சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் வரவே வராது. ஒரு பாத்திரத்துக்கு அதிரசத்தை மாற்றினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வந்து தடவி விட்டுருங்க. இது ஏன் நல்லெண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த மேல் மாவு வந்து அப்படி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு நாள் கழித்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 24 மணி நேரம் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு நாள் கழித்து தான் நீங்கள் அதிரசம் சுடுற மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இலக்கமாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா இறுகி வந்துருச்சு. ஒரு நாள் கழித்து இப்போ நம்ம அதிரசத்தை சுட்டு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் போல் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து நல்லா ஷைனிங்காக உருட்டிக்கோங்க. ஒரு லட்டு மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதிரசம் செய்கிறது நிறைய விதத்தில் செய்வாங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு தட்டை எடுத்து இந்த மாதிரி குப்பரை கவிழ்த்து வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாலித்தீன் கவரை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் போல் ஆயில் தடவிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அதிரசம் கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பாக பெர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் வரும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த அதிரசத்தை எடுத்து அப்படி லைட்டாக தட்டுங்க. இன்னொரு பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் தடவிட்டு லைட்டாக அமுத்துங்க. அமுத்தும் போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் அமுக்குறீங்களோ அதுக்கு கீழேயும் லைட்டாக ஆயில் தடவிக்கணும். இப்போ ஈஸியாக எடுக்க வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி அதிரசத்தை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு அதிரசம் நான் செஞ்சு காமிக்கிறேன். அந்த பாத்திரத்தை வச்சு லைட்டாக அமுக்கும் போது ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ எல்லா அதிரசத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஒரு அதிரசத்தை போட்டு பாருங்கள். லைட்டாக வந்து இந்த பக்கம் கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லே வச்சு வேக விடுங்க. அடுப்பு தீயை ரொம்ப ரொம்ப குறைச்சி தான் நீங்கள் அதிரசம் செய்யணும், இல்லைனா உங்களுக்கு வெளியில் ரொம்ப கருகி போயிடும். இப்போ இந்த அளவுக்கு கலர் செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதிரசம் இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிட்டோம். இப்போ அவ்வளோதான், எல்லா அதிரசமும் சுட்டு ரெடியாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் பெரிய அதிரசமாக போட்டதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. இப்போ பாருங்கள், வெளியில் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே கிறிஸ்பியாக தெரியுது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக அப்படியே ரொம்ப ஜூஸியாக இருக்குது. ஒரு பெர்ஃபெக்டான அதிரசம் எப்படி இருக்கணும்னா, வெளியில் அப்படியே அந்த தோல் வந்து அப்படியே லைட்டாக சுருங்கி போயிருக்கணும், உள்ளுக்குள்ளே அப்படியே பிரித்து பார்க்கும்போது ஜூஸியாக இருக்கணும். இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அதிரசம். கடைகள்லாம் இந்த மாதிரி தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. இப்போ நான் அதிரசத்தை பிரித்து காமிச்சிருக்கேன். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பாகு வந்து நல்ல கலர் கிடச்சிருக்குது, நல்ல ஒரு எல்லோயிஷாக கிடச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அதிரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஜனாஸ் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.